பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் உங்கள் சூழ்நிலை உங்களை பார்த்து அநேகர் குற்றம் சாட்டினாலும் குறை சொல்லினாலும் நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று தள்ளி வைத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடன் அநேக வார்த்தைகளினால் பேசியிருப்பார். அநேக காரியங்களினால் உங்களை பலப்படுத்தியிருப்பார். இன்றைய நாட்களிலும் உங்களை அநேகர் குறை சொன்னாலோ குற்றம் சாட்டினாலோ நீங்கள் அதை ஒன்றை மட்டும் சிந்தித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் அநேகர் நம்மளை குற்றம் சொல்லுவதனால் நம்முடைய வாழ்க்கையை சீராகவும் செழிப்பாகவும் நடத்த முடியாமல் ஒரு இடத்தில் அப்படியே நாம் நின்று போய்விடுவோம். ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். யார் உங்களை என்ன சொன்னாலும், யார் உங்களை வேதனையான வார்த்தைகளினால் காயப்படுத்தினாலும், உங்கள் வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளும் ஒன்றை மாத்திரம் சிந்திக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று வேதத்தில் அநேக வார்த்தைகளினால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகளை நாம் அடிக்கடி சிந்தித்து கொள்ள வேண்டும். அநேகர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கண்டு கேட்டு அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய புலம்பலையெல்லாம் அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். நாம் புலம்பி அழுது கண்ணீர் விட்டு என் வாழ்க்கையில் இத்தனை குறைகளை நான் சுமந்து கொண்டு எப்படி நான் இந்த வாழ்நாட்களை கடந்து செல்வதென்று கண்ணீரோடு நின்றீர்கள் என்றால் அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களை குற்றம் சொல்லுகிற கண்களும் குற்றம் சொல்லுகிற நாவுகளுக்கும் எதிராக நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாத வார்த்தைகள் அநேகமாய் இருக்கிறது. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். என்னாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுதும் அதை சொல்லும் பொழுதும் உங்களை குற்றம் சாட்டியவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை குற்றவாளி அல்ல, நிரபராதி என்றும் நீங்கள் குற்றமற்றவர்கள் என்றும் நிரூபிப்பார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமேன். அல்லேலூயா.